ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ். இதை எழுதினவங்க ஏகே ராமானுஜன். ஸோ இவர் ஒரு இந்தியன் பொயட், ஸ்காலர் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர். இவர் வந்துட்டு போத் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ கன்னட லாங்குவேஜ்லேயும் ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ இந்த பர்டிகுலர் போம் இது வந்து ஒரு கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் சைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு 1986. ஸோ இது ஒரு ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா, தென் ஒரு ரிஃப்ளெக்டிவ் டோனில் எழுதியிருப்பார். ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கும். பொயட் வந்து இப்போ அவர் ஒரு ட்ரீயை பார்க்குற மாதிரியும், அந்த ட்ரீயை பார்க்கும்போது அவங்க அம்மாவோட ஞாபகம் வர்ற மாதிரியும், பொயட் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தாங்க. ஒரு மதர் அப்படின்றவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு ரிலேஷன்ஷிப், எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு ஹியூமன் பீயிங். அந்த சோல் வந்து எந்த அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கும், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும் அவங்களோட ஃபேமிலிக்காக அப்படின்றத ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட் மூலமாக இவரால் அவங்க அம்மாவோட பாஸ்ட் மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஆல்சோ கம்பேர் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை அவங்க யங் ஏஜில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரும்போது அவங்களோட லைஃப் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க எவ்வளோ ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளான கம்பேரிசன்ஸோட, நிறைய மெட்டஃபர்ஸோட சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு இந்தியன் ரைட்டர் அப்படின்றனால இந்தியாவில் மதருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஃபாரின் கண்ட்ரீஸ் எடுக்கும்போது எல்லா ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் மதரும் இருக்கும். பட் இந்தியாவில் மதர் அப்படின்ற அந்த ஒரு ரோல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரோலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த மதர் அப்படின்றவங்கள ஈகிளோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேர்டு, எப்படிப்பட்ட அனிமலாக இருந்தாலும் அதை ஈஸியாக அதோட ப்ரேயாக மாற்றிடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேர்ட் மாதிரி தான் இந்த மதர் அப்படின்ற சோலும் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் சிம்பலிசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளாக் போன் ட்ரீயை சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஒரு ட்ரீ, அதை பார்த்த உடனே தான் இவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ட்ரீயை பார்க்குறாரு. அந்த ட்ரீயை பார்க்கும்போது இவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. ஏன் திடீர்னு அவங்க அம்மா ஞாபகம் வருதுன்னா, அது வந்து ட்விஸ்டட் பிளாக் போன் ட்ரீ. கொஞ்சம் ட்விஸ்ட் ஆன மாதிரி, ரொம்ப லீனாக இருக்கக்கூடிய, ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய மரம். ஓகேவா, ஸோ அதை பார்க்கும்போது நம்ம அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, அவங்களும் ரொம்ப லீனாக இருக்கிறாங்க, அவங்களோட கண்டிஷனும் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்க்கும்போது என்னால் எங்கள் அம்மாவை, அவங்களோட அந்த ஒரு ஸ்மெல், அவங்கள சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த ட்ரீ எந்த அளவுக்கு பழமையாக இருக்குதோ, கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிப்போ இருக்குதோ, ஹார்ட் ஒர்க், இவ்வளோ வருஷம் மலையிலையும் நிறைய ஸ்ட்ராங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது ஸ்ட்ராங்காக அது நிற்குது இல்லையா, அதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட ஞாபகம் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவர் நினச்சி பார்க்குறாரு, ஒன்ஸ் ஒரு காலத்தில் அவங்க அம்மா வந்துட்டு ஷி ஹேஸ் சில்க். ஸோ சில்க் அப்படின்றத அவங்க வியர் பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட ஸ்கின்னாக இருக்கலாம். யங் ஏஜில் நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு சில்க் கிளாத் மாதிரி நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா. கலரை தாண்டி நம்ம ஸ்கின் எப்போவுமே க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஒயிட் பெட்டல்ஸ் மாதிரி சாஃப்டான அட் த சேம் டைம் பியூரான ஸ்கின் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எப்படி நிறையா ரிங்கிள்ஸோடு இருக்குதோ அது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக அவங்கக்கிட்ட, அவங்களோட யூத் யங் ஏஜில் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரே பேராகிராஃபில் ரெண்டு கான்ட்ராஸ்டான லைன், அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ அவங்களோட யங் ஏஜ். இப்போ அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ லீனாக இருக்கிறாங்க, இவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க, யங் ஏஜில் அவங்க எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெர் இயரிங்ஸ், அவங்களோட காதில் அவங்க வியர் பண்ணியிருக்கிற அந்த இயரிங் வந்துட்டு 3 டைமண்ட்ஸ் அதில் இருக்குது. ஓகேவா, அந்த 3 டைமண்ட்ஸும் வந்துட்டு ஸ்ப்ளாஷ், எப்படி வந்து சன்லைட் படும்போது அது அப்படியே ரொம்ப ஷைன் ஆகுமோ அதே மாதிரி தான் இவங்களோட இயரிங்கில் இருந்து வரக்கூடிய அந்த டைமண்ட்ஸோட லைட்டுமே அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நீடில்ஸ். ஏன் நீடில்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைட் எல்லாமே ஒரு ரேஸ் மாதிரி, ஒரு லைன் மாதிரி தான் தெரியும் இல்லையா. சூரியனை நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் நமக்கு ஒரு 3 லைன் மாதிரி தான் தெரியும் நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த 3 டைமண்ட்ஸில் இருந்து பிளென்டி ஆஃப் நீடில்ஸ் மாதிரி அது ஷைன் ஆகுது. அந்த ரேஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா, நம்ம கை ஃபுல்லாக நீடில்ஸ் வச்சா எப்படி இருக்குமோ, நிறைய ஊசியை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ ஷைனிங்காக நிறைய ரேஸோட அந்த டைமண்ட் வந்து ஷைன் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி ஷைன் ஆகிட்டு இருந்த அந்த லேடி இப்போ வேகமாக ஓடி வராங்க. ஒரு கிரேடல் கிட்ட, ஒரு தொட்டில் கிட்ட அவங்க ஓடி வராங்க. இப்போ அவங்களோட காதில் அந்த டைமண்ட் ரிங்லாம் இல்லை. இப்போ அவங்க ஓடி வராங்க. அவங்க எப்போ ஓடி வராங்க அப்படின்னா, ரெயின்,
நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா புயல்லாம் அடிச்சிட்ருக்கு. அந்த மழையிலயும், புயல்லையும் அழுதுட்ருக்கிற அந்த குழந்தையோட சத்தம் கேட்ட உடனே வேகமா அந்த கிரேடல் கிட்ட ஓடி வராங்க. ஓகேவா? ஸோ அந்த மழை காலத்தில குழந்தைக்கு எதுவும் ஆயிறக்கூடாது. குழந்தை அழுவுற சத்தம் கேட்ட உடனே அதுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கிற எங்களோட அம்மா வந்து வேகமா அங்க ஓடி வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தொட்டில் போட்டிருக்கிறது கூட ப்ராப்பரான ஒரு சாரி கிடையாது. எங்ககிட்ட ப்ராப்பரா ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு கூட வசதி இல்லாம இருந்த டைம்னால, ஒரு சாரி கூட இல்லாம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நெறைய பிட்டு பிட்டா சின்ன சின்ன துணி நெறைய கிடச்சிருக்கும் இல்லையா? அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து அத ஒண்ணா ஸ்டிச் பண்ணி, அத வச்சு தான் ஒரு தொட்டில் மாதிரி எங்களுக்கு கட்டியிருப்பாங்க. அந்த தொட்டில்ல தான் நாங்க தூங்குவோம் அப்படின்றத சொல்றாங்க. தென் புரோக்கன் த்ரெட். இப்போ பழைய துணி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னா, அதில நெறைய நூல் நூலா விட்டுருக்கும் இல்லையா? ரொம்ப வேகமா நம்ம அத இழுத்தோம் அப்படின்னா, நூல் எல்லாம் மொத்தமா பிரிந்து வர்றது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கந்தலான துணியில தான் எங்களோட அந்த கிரேடில் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. தென் அந்த ட்ரீ வந்து ரொம்ப பழைய ட்ரீயா இருக்கும். ஆனா, அதில இந்த தொட்டிலுக்கு இடையில இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த சன்லைட் ஒரு டெக்கரேட்டிவா தெரியுது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ சில பிக்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு மரம், அதில தொட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த தொட்டிலுக்கு இடையில சூரியனோட அந்த வெளிச்சம் வர்றத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய எங்களோட கிரேடில்லையும் அந்த சன்லைட் படும்போது அது ரொம்பவே டெக்கரேட்டிவா அழகா மாத்துது அப்படின்றத சொல்றாங்க. தென் அவங்க அம்மாவோட ஹேண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. லைக் வெட் ஈகிள்ஸ். ஈகிளோட அந்த பிளாக் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய நெறைய சுருக்கங்கள் இருக்கக்கூடிய பாதம். கோழியா இருக்கட்டும், இல்ல மத்த பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே அந்த ஃபுட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஈகிள்க்கும் இருக்கும். பட் அது வந்து பாதம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அந்த இடம். லைட் பிங்க் அண்ட் ஆல்சோ பிளாக் கலர். இது 2ம் கலந்த மாதிரி ஒரு கலர்ல ரொம்ப சாஃப்ட்டா எப்பவுமே வெட்டா இருக்கக்கூடிய அந்த கால் மாதிரி தான் எங்க அம்மாவோட கை இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எப்பவுமே வொர்க் பண்றதுனால உங்க அம்மாவோட கை வந்து அது வேர்வையாவே இருக்கலாம். ஓகேவா? ஸோ வெட்டா இருக்கக்கூடிய ஈகிளோட கால் மாதிரி எங்க அம்மாவோட கைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதில என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ வயசானாலும் சரி, அவங்களோட கை வந்து இன்னும் ஈகிளோட அந்த கால் மாதிரி. ஈகிளுக்கு ரொம்ப முக்கியமே அதோட கால் தான் இல்லையா? எவ்வளோ தூரத்தில பறந்திருந்தாலும் ஈஸியா ரொம்ப ஸ்ட்ரிஃப்பா வந்து ஒரு இடத்துல உட்காரும். அந்த மரம் வந்து நொடிஞ்சு விழுற மாதிரி இருந்தாலும், அதோட நெயில்ஸ வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டுருக்கும். ஸோ ஈகிளோட ஸ்ட்ரென்த்தே அந்த லெக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிலியன்ஸ் என்ன ப்ராப்ளம் வந்தாலும், அகெயின் அதில போராடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான விமனா எங்க அம்மா இருப்பாங்க. அது அவங்களோட கையிலேயே தெரியும் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈகிளோட அந்த ஷார்ப் நெயில்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த நெயில்ஸ்ல ஒரு நெயில் வந்து கிரிப்பிள்டு உடைஞ்சு போச்சு அப்படின்றத சொல்றாங்க. எப்படி உடைஞ்சிருக்கும்னா, கார்டன்ல இருக்கக்கூடிய எலி நெறைய வந்துச்சுன்னா, எலிய புடிக்கிறதுக்காக இந்த எலி பொறி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில வந்து மாட்டி, இதோட நகம் வந்து அந்த ஷார்ப்பான நகம் உடைஞ்சிட்டு அப்படின்றத சொல்றாங்க. விச் மீன்ஸ் இவங்க அம்மாவோட கையோட தானே கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க அம்மாவோட விரல்ல ஒரு விரல் வந்து இந்த மாதிரி வயல்ல வேலை பார்க்கும்போது உடைஞ்சிருக்கும். இல்ல அதில வந்து ஏதோ இன்ஜுரி ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு விரல் வந்து அவங்களுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆயி போய் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட சாரி. அவங்க சாரி கட்டுவாங்க இல்லையா? அந்த சாரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யங் டேஸ்ல நம்ம கட்டும்போது எப்படி ஸ்டிஃப்பா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட பாடியில அது செட் ஆயிருக்குமோ, அதே மாதிரி இப்போ இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா, அம்மா எல்லாருக்குமே அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட பாடி ஷேப்ல வந்து நெறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலயும் வொர்க்கிங் விமன் அப்படின்றப்போ அவங்களோட ஹெல்த் அவங்களால கான்ஷியஸா பார்த்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எங்க அம்மாவுமே அவங்க சாரி கட்டும்போது அவங்களோட பாடியில அது டைட்டா இருக்காது, ஃபிட்டா இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் ஏஜ். அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே அது லூஸா தான் இருக்கும். ப்ராப்பரா இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்க அம்மாவோட கண்டிஷன சொல்லிட்டாங்க இல்லையா? இந்த அம்மாவோட கண்டிஷன பார்க்கும்போது ஸ்பீக்கரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களோட டங்க். ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியல, ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பாரமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னா, உடனே நமக்கு பேச்சு வராது இல்லையா? அது ஏதோ நம்மள அழுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி ஸ்பீக்கருக்கும் ஃபீல் ஆகுது. அவரோட டங்க் எல்லாம் ட்ரை ஆன மாதிரி, ரொம்ப ரஃப் ஆன மாதிரி, எப்படி வந்து ஒரு அனிமலோட ஸ்கின்ல செய்யக்கூடிய ஒரு ரைட்டிங் பேட் மாதிரி. ஏன்ஷியன்ட் பீரியட்லலாம் கிங்ஸ் எல்லாம் அதில தான் ஓலை எழுதி அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான அனிமல்ஸோட தோல் ட்ரை ஆனா எப்படி இருக்குமோ,
அந்த மாதிரி கண்டிஷனில் என்னோட டங்க் எல்லாம் இப்போ மாறிடுச்சு, ரொம்ப ரஃப்பாக இருக்குது, என்னால் வாயை திறந்து எதுவுமே பேச முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவை அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒன்லி 4 ஃபிங்கர்ஸ், ஏன்னா ஒரு ஃபிங்கர் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 ஃபிங்கர்ஸால் அவங்க அம்மா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 4 ஃபிங்கருமே ஸ்டில் அது சென்சிபிளாக தான் இருக்குது. எனக்கு ஒரு விரல் உடஞ்சி போச்சு, என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, என்னோட மொத்த கையுமே வேலை செய்யலை அப்படின்லாம் அவங்க வந்து எதுவுமே சாக்கு சொல்லலை. ஒரு கையில் அடிபட்டாலும் ஒரு விரலே அவங்க வேலை செய்யாமல் போனாலும் அதை கன்சிடர் பண்ணாமல் இந்த வயசுலையும் மிச்சம் இருக்கிற அந்த 4 விரலை வச்சு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் கிச்சனில் கீழே சிந்தி கிடக்கிற அந்த ரைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 4 ஃபிங்கரும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அம்மானா அப்படி தான் இல்லையா, பொண்ணு எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி, பையன் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி, அவங்க பண்ணுற ஒர்க்கை அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் எல்லா ஒர்க்கையும் அவங்களே இழுத்து போட்டு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு எந்த சஃபரிங்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான ஒரு சோலை பற்றி ரொம்பவே அழகாக இந்த போமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.